அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த கால ஆட்சியில் என்ன நிலைமை இருந்தோ அதே நிலை தான் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு வந்து திறந்த வெளியில் அடித்து வைக்கின்ற பொழுது உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால அது பாதுகாப்பு வைப்பதற்கு தார்ப்பாயம் கொடுக்கல. அதனால கடந்த கால அரசு போல மழையில் நனைந்து அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அதுதான் தார்ப்பாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தார்ப்பாய் கொடுத்தா தான் நிஜம். அதையாவது செய்யட்டும். விவசாயிகளுக்கு என்று எதுவுமே செய்யல. இந்த வேளாண் பட்ஜெட்டில் எதுவுமே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியவில்லை. தஞ்சை, திருவாரூர் முதலான டெல்டா மாவட்டங்கள் கடுமையான வறட்சி, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவிரி விவகாரத்துல தாவேக அரசுடைய இந்த செயல்பாடு அணுகுமுறை திருப்தி அளிக்கும் வண்ணம் இருக்கிறதா? நீ அவையில தான் கேட்கணும். நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம். காவிரிக்காக என்னென்ன செய்தோம் என்ற வரலாற்றையே நான் பல முறை ஊடகத்திலே பத்திரிகையிலும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் காவிரி நீரை பெறுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த காவிரி நீரை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்றோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர வாரியாக திறந்து விடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். அதை கூட இந்த அரசு நிறைவேற்ற முடியல. வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல, ஜூலை மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. இன்றைக்கு கபினி அணை நிரம்பி இருக்குது, கேஎஸ்ஆர் அணை நிரம்பி இருக்குது, ஹானங் அணை நிரம்பி இருக்குது. இன்னையெல்லாம் நிரம்பி உபரி தண்ணி திறந்து விடுறாங்க. மாதாந்திர வாரியாக நமக்கு தண்ணீர் கிடைத்திருந்தா நாம் உரிய நேரத்தில் நமக்கு டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆனால் மாதாந்திர வாரியாக நமக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கவில்லை. இந்த அரசு தண்ணீர் பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இழுக்கு ஏற்படுகின்ற விதத்தில், தலைகுனி ஏற்படுகின்ற விதத்தில் இவர் கர்நாடகத்துக்கு போறங்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் வர வேண்டாம்னு சொல்றாரு. கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனி ஏற்படுகிறது முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் கிடையாது. இன்றைக்கு முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் வர வரைக்கும் வேற, தேர்தல் வந்த பிறகு முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமைந்துள்ளது வருத்தம் அளிக்கின்றது. சார், நேற்றே சொல்லிட்டேன். நேற்று தினமே அவர் பொது பட்ஜெட்டுக்கே பூஜ்ஜியம் தான் கொடுத்துருக்குறாங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு -0 கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.